ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து ராமச்சந்திர வாமன் மோடக் அப்படிங்கிறவரோட அனுபவத்தை பார்க்க போகிறோம். இவர் மே மாதம் 1936ஆம் ஆண்டு நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இவர் முனிசிபலில் ஒரு சீனியர் ஆடிட்டராக காண்டேஷ் டிவிஷனில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். இவருடைய ஹெட் ஆஃபீஸ் மும்பையாக இருந்தது. இவர் ஸ்ரீ சாயிபாபாவை 1909ஆம் ஆண்டு முதல் முறையாக தரிசனம் பண்ணியிருக்காரு. முதல் தரிசனத்திலேயே பாபா மீது இவருக்கு ஒரு அபிப்பிராயம், ரொம்ப நல்ல அபிப்பிராயம் தோன்றியிருக்கு. பாபா மேலே ஒரு பெரிய ஈடுபாடு ஏற்பட்டிருக்கு. அதனால அதுக்கப்புறம் பல தடவை இவர் பாபாவோட தரிசனத்துக்கு போயிருக்காரு. கடைசியாக இவர் ஸ்ரீ சாயியோட தரிசனத்துக்கு போனது 1916ஆம் ஆண்டு. ஆனால் 1912ஆம் ஆண்டு இவர் தரிசனத்துக்கு போனப்போ பாபா நிகழ்த்திய ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் இவரோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவர் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது இவருடைய மேல் அதிகாரிக்கு எப்படியாவது இவரை வேலையிலிருந்து தூக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இவருக்கு பலவிதமான தொல்லைகளை அவர் கொடுத்துட்டே இருந்தார். அவர் எப்படியாவது இவரை டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் அந்த மேலதிகாரி. ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதும் பொழுது இதில் என்னன்னா, அவர் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டார்னாக்கா இவர் இந்த வேலை செய்கிறதுக்கே தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி இவரை வேலை நீக்கம் செய்கிறதுக்கு அவருக்கு இன்னும் ஒரு காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது இல்லாமல் இவருக்கு ஒரு வேலை எக்ஸாமில் பாஸ் ஆனார்னாக்கா இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அது இவருக்கு ஒரு பெனிஃபிட். ஆனால் ஃபெயில் ஆனார்னாக்கா வேலை போயிடும். அதனால இருக்கிற வேலையை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு வர 120 ரூபாய் வருமானத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை நடத்திடலாமா, இல்லை பரீட்சை எழுதணுமா அப்படிங்கிற குழப்பம் இவர் மனசில் பயங்கரமாக இருந்தது. இந்த மேலதிகாரியோ ஒரு சரியான அதிகாரியாக இல்லை, இவருக்கு சரியான வழிகாட்டியாக இல்லை. அப்போ இவர் நினச்சாராம், நம்ம ஸ்ரீ சாயிபாபா கிட்ட போகலாம், அவர் தான் நமக்கு எல்லாத்தையுமே வழிகாட்டக்கூடியவர், அவர் சர்வஜர். அதனால அவருக்கு தெரியும் நாம் இந்த பரீட்சையை எடுக்கணுமா, இல்லை இந்த மாதிரியே இப்போ இருக்கிற சம்பளத்திலேயே நம்ம இந்த வேலையை தொடரணுமா அப்படிங்கிறது. அதனால நம்மளோட எல்லா நலன்களிலையும் அக்கறை செலுத்தக்கூடிய, நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பாபாவை போய் கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவர் கிளம்பி ஷீரடிக்கு போகிறாரு. ஷீரடிக்கு போகும்போது இவர் ஆஃபீஸில் லீவ் எடுக்கவே இல்லை. இவரோட மேல் அதிகாரிக்கிட்டையும் இவர் சொல்லலை, இவரோட குடும்பத்தினர்கிட்ட கூட சொல்லாமல் இவர் கிளம்புறாரு. ஏன்னா இவருக்கு என்ன தோணுதுன்னா, நாம் ஷீரடி போயிட்டு சீக்கிரமாக ரிட்டர்ன் ஆகிட போகிறோம், அதனால யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் ஷீரடி இவர் வேலை செய்கிற அந்த ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது அந்த கண்ட்ரோலில் கூட அந்த பகுதி வரலை. இருந்தாலும் இவர் கிளம்பி போகிறாரு. ஷீரடிக்கு போன உடனே முதல்ல பாபாவோட தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்னு போகிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மட்டும் இல்லை, ஷீரடிக்கு வர ஒவ்வொரு பக்தருக்கும் ஷீரடி வந்த உடனேயே முதல்ல போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு எல்லாம் ஆவலாக இருக்கும். ஏன்னா அவரோட சாநித்தியத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள் எல்லாமே நமக்கு மறந்து போயிடும். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். நம்ம மனசு அவ்வளவு சாந்தமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். அதை தான் எல்லாருமே விரும்புவாங்க. நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் பாபாவை பார்த்த உடனே. அதனால நேராக இவர் பாபாவோட தரிசனத்துக்கு போயிட்டாரு. பாபாவை பார்த்துட்டு பாபாவோட தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு இவர் திரும்பி ரூமுக்கு வந்துட்டாரு. அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு இவர் திரும்பி பாபாவோட தரிசனத்துக்காக கிளம்புறாரு. அதாவது காலையில் 7 மணிக்கு போயிட்டு நம்ம பாபாவை தரிசனம் பண்ணோன்னா பாபா நீ கிளம்புன்னு உதி கொடுத்து அனுப்பிட்டாருன்னா இன்னைக்கு நம்ம கிளம்பிட போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு பாபா கிட்ட போகிறாரு. ஆனால் பாபா இவருக்கு உதி கொடுத்து இவருக்கு அனுமதியும் கொடுக்கல. அப்போது இவர் அங்கேருந்து கிளம்ப முடியாது. இப்படியே 3-4 நாட்கள் ஆகுது. இவருக்கு தெரியும், பாபாவுக்கு எல்லாமே தெரியும். அதாவது தான் மேலதிகாரியோட ஒப்புதலோட வரலை, லீவும் எடுக்கலை, குடும்பத்தினர்கிட்டையும் சொல்லலை. இது எல்லாமே பாபாவுக்கு தெரியும் அப்படிங்கிறது இவருக்கும் தெரியும். அதனால
இதனால விளையக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது எல்லாத்தையும் பாபா பார்த்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையும் இவருக்கு இருந்தது. ஷியாமா அவர்களுக்கும் இது எல்லாமே தெரியும். அதாவது என்ன மாதிரியான சூழ்நிலையில இந்த ராமச்சந்திர வாமன் மோடக் அவர்கள் பாபா தரிசனத்துக்கு வந்துள்ளார் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால அவர் என்ன பண்றாரு, பாபா கிட்ட இவர் சார்பா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட போயிட்டு சொல்றாரு. பாபா, இவர் வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும், இவர் வந்து குடும்பத்தினர்கிட்டயும் சொல்லல, அதே மாதிரி வேலையிலையும் யார்கிட்டயும் அனுமதி கேட்காமையே வந்திருக்காரு, அதனால இவரை போகிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு. உடனே பாபா வந்து ரொம்ப கோபமா ஷாமாவை பார்த்து கேட்கிறாராம், அவர் வந்தது உன்னை பார்க்க வந்தாரா இல்ல என்ன பார்க்க வந்தாரா, விடை கொடுக்க வேண்டியது நானா நீயா அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு உடனே இவரை பார்த்து, நீ வந்து ஷாமாவை பார்க்கறதுக்காகவா ஷிரடி வந்த, இல்ல என்ன பார்க்கறதுக்காக வந்தியா அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு, உன்னுடைய வேலை சம்பந்தமான பிரச்சனைகளை பத்தி நீ எதுவுமே கவலைப்படாத, அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற உறுதிமொழியையும் இவருக்கு பாபா கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ 5வது நாள் ஆகுது. 5வது நாள் இரவு இவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல இவர் வந்து தன்னோட வீட்டுக்கு போறதாவும், இவருடைய இளைய மகள் வந்து ஓடி வந்து, அப்பா எங்கப்பா போனீங்க இத்தனை நாள் அப்படின்னு கேட்குற மாதிரி இவருக்கு ஒரு கனவு காட்சி. உடனே இவர் வந்து காலையில எழுந்த உடனே நினைக்கிறாரு, இப்படி ஒரு கனவு வந்ததுனால பாபா என்ன கண்டிப்பா இன்னைக்கு போக விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து இந்த 4 நாளா இங்க ஷிரடியில இருக்காரு இல்லையா, இந்த தருணத்துல தான் பாம்பேல எக்ஸாமும் நடக்க போகுது. அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அதுவும் நடக்கிற அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல தான் பாபா இவரை ஷீரடிலேயே தங்கவும் வச்சுட்டாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் இவர் வந்து தன்னுடைய சாமான்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வாடாலேருந்து கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு கிளம்புறாரு. அப்போ இவரோட நண்பர் சொல்கிறாரு, என்ன நம்பிக்கையில் நீ வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணுற, இன்னைக்கு பாபா இன்னைக்கு உன்னை போக விடுவாருங்கிறது எப்படி நிச்சயம், இன்னைக்கு உன்னை போக விடாட்டி என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது, இன்னைக்கு பாபா என்ன கண்டிப்பாக போகிறதுக்கு அனுமதி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு மசூதியோட வாயில் கிட்ட வராரு. அங்கே காலையில் வந்து பார்த்தா பாபா அவ்வளோ கோப ஆவேசம் கொண்டு அவ்வளோ கோபத்தோடு இருக்காரு. அது இல்லாமல் மசூதியோட படிகளில் ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு கையில் கல் வச்சுக்கிட்டு ரொம்ப கோபத்தோடு கத்திட்டு இருக்காரு. யாருமே கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு கோபத்தில் பாபா இருக்காரு. இவர் வந்து அந்த மசூதி வாயில நிற்கிறதையும் பாபா வந்து பார்க்குறாரு. இவர் பொறுமையாக அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. இப்படியே 10 நிமிஷம் ஆகுது. அந்த 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் பாபா மெதுவாக தன்னுடைய ஆசனத்தில் போய் அமர்றாரு. பாபா போய் தன்னுடைய கடியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இவர் நினைக்கிறாரு, இதுதான் சரியான தருணம், இப்போதான் நான் போயிட்டு பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பாபா இப்போ அமைதியாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. போயிட்டு பாபா கிட்ட நமஸ்காரம் பண்றாரு. பாபாவை நமஸ்காரம் பண்ணின உடனேயே இவர் எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடியே பாபா இவர் கையில உதிய கொடுத்து, இங்கிருந்து உடனே கிளம்பலானி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு உத்தரவு கொடுக்குறாரு. இவருக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது, சரி நம்ம கிளம்பலான்னு. ஆனா இப்ப இவர் மனசுல ஒரு சந்தேகம், இப்ப நாம எங்க போகணும், அதாவது பாம்பேல இவரோட ஹெட் ஆஃபீஸ் அங்க போகணுமா, இல்லை இவருடைய குடும்பத்தினர் வந்து தூலியால இருக்காங்க, அங்கதான் இவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு, அங்க போகணுமா? ஏன்னா இப்போ பாம்பே போகணும்னா இவர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை எழுதி ஆகணும்னு அர்த்தம். இவர் தூலியா போறாருன்னா அந்த எக்ஸாமை இவர் புறக்கணிக்கிறார், அவ்வளவு தைரியமா அந்த எக்ஸாமை எடுக்காம இருக்காரு அப்படிங்கிறது வந்து இன்டைரக்டாவே இவருடைய மேலதிகாரிக்கு ஒரு மெசேஜா போயிடும். அதனால இப்ப எங்க போனோங்கிறதையும் பாபாவே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பாபா, நான் கிளம்பணும் சரி, ஆனா நான் எங்க போகணுன்றதையும் நீங்களே சொல்லுங்க பாபா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ பாபா சொல்றாரு, நீ உன்னுடைய வீட்டுக்கு போ, உன்னுடைய குழந்தைங்க எல்லாம் உன்னுடைய குடும்பத்தினர் அனைவரும் உன்னை காணாம அங்க ரொம்ப கவலையா இருக்காங்க, நீ போய் முதல்ல அவங்கள பாரு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. ஏன்னா குடும்பத்தினரை பாருன்னு சொன்னதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இவர் வந்து எக்ஸாம் எழுத போக வேண்டாம் அப்படிங்கிறத பாபா இன்டைரக்டா இவருக்கு தெளிவாக சொல்லிட்டாரு. அடுத்தது, இவருக்கு வந்த கனவு காட்சி உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கனவை பொறுத்த வரைக்கும் இவர் தன்னோட வீட்டுக்கு போறதாவும், தன்னுடைய மகள் வந்து இவரை கட்டி அணைச்சிக்கிட்டு
எங்கே போயிருந்தீங்க அப்பா இவ்வளோ நாள்னு கேட்குற மாதிரி தானே கனவு வந்தது. இப்போ பாபாவும் இவரை அவரோட வீட்டுக்கே போன்னு சொன்னதுனால அந்த கனவு காட்சியும் உண்மை அப்படிங்கிறதையும் பாபா வந்து இங்கே அவருக்கு புரிய வச்சிட்டாரு. இவர் வந்து நேராக இவரோட வீட்டுக்கே போகிறாரு. அதுக்கப்புறம் பாம்பே ஆஃபீஸ்க்கு போகிறாரு. இந்த பக்தரோடைய அனுபவத்தோட தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியில் கேட்கலாம். ஓ